ஆய்வு அறக்கட்டளை, அமெரிக்கா தொலைக்காட்சி, அமெரிக்கா இணைந்து நடத்தும் இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரவேற்புரை நிகழ்த்தவும் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யவும் திருமதி பவள சங்கரி தமிழர் வாழ்வியல் அறக்கட்டளையின் நிறுவனர், திருப்பூர் தமிழ் சங்கத்தின் சக்தி விருதிற்கும், ஈரோடு அக்கரை போதி மேடை வாசகர் வட்டத்தின் உலக மகளிர் தினத்தின் சிறப்பு விருதிற்கும், சர்வதேச அமைப்பின் மூலமாக கலாசூரி விருதிற்கும் சொந்தக்காரர், வல்லமை என்ற இணைய இதழின் நிர்வாக ஆசிரியராக 10 ஆண்டுக்கு மேல் சேவை புரிந்தவர், சிறுகதை தொகுப்பு, கவிதை தொகுப்பு, மொழிபெயர்ப்பும் புதினம் என தமிழ் இலக்கியங்களின் பல்வேறு தளங்களிலும் 30க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அவரை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. டாக்டர் RANM கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தமிழர் வாழ்வியல் ஆய்வு அறக்கட்டளை, அமெரிக்கா தொலைக்காட்சி அமெரிக்கா இணைந்து நடத்தும் இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கிற்கு தங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். இந்த அருமையான நிகழ்வில் தலைமை உரை வழங்க உள்ள கல்லூரியின் முதல்வர் முனைவர் பழனியப்பன் அவர்களையும், வாழ்த்துரை வழங்க உள்ள கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் திருமிகு இரா நிர்மலா தேவி அவர்களையும், இன்றைய சிறப்பு விருந்தினர் மகளிர் நன்றி உரை வழங்க உள்ள தலைவர் பொருளாதாரத்துறை தலைவர், தமிழ்துறை தலைவர் திருமதி கீதா அவர்களையும், நிகழ்ச்சியின் சிறப்பான வழிகாட்டியான அமெரிக்கா தொலைக்காட்சியின் நிறுவனரும் அதேஷ் அவர்களையும், தொழில்நுட்ப உதவி வழங்கி வரும் திரு பாண்டி அவர்களையும், குயிலில் தோய்ந்து விழிப்புடன் வாழ் என்ற வேறுபட்டதொரு சுவையான தலைப்பில் இன்று உரையாற்ற நம்முடன் இணைந்திருக்கும் அன்பு சகோதரி அவ்வை மகள் என்கிற முனைவர் ரேணுகா ராஜசேகரன் அறிவியலாளர், கல்வியாளர், கல்வியாளர்களை பயிற்றுவிப்பவர் எனும் பன்முகம் கொண்ட திறமையாளர். வேதியியல், கல்வி மற்றும் கல்வி மேலாண்மை என 3 துறைகளில் முனைவர் பட்டங்கள் பெற்றவர். சவுத் கரோலினா, ஜார்ஜியா, வாஷிங்டன் ஆகிய அமெரிக்க மாநிலங்களில் கல்வி பணியாற்றியுள்ள பெருமைக்கு உரியவர். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரான இவர் பெற்றுள்ள சில விருதுகள்: 2022ஆம் ஆண்டுக்கான சாம்பியன் ஆஃப் இன்க்ளூஷன் அவார்ட், 2018ஆம் ஆண்டுக்கு ஜார்ஜியா மாநிலத்தின் தலை சிறந்த ஸ்டெம் கல்வியாளர் விருது, 2017ஆம் ஆண்டு ஆசிரியர் சேவையில் தலை சிறந்த முன்மாதிரியாக இருப்பதற்காக டீச்சர் சர்வீஸ் லீடர்ஷிப் அவார்ட், 2014ஆம் ஆண்டு பன்முகத்தன்மை தலைவர் விருது, அதாவது டைவர்சிட்டி லீடர் அவார்ட், இப்படி பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். இப்போது வாஷிங்டன் மாநிலத்தில் சியாட்டில் நகரில் வசித்து வருகிறார். இப்போது அங்கு விடியற்காலை 2:30 மணி. தமிழ் ஆர்வமும் நம் மாணவ செல்வங்களின் மீது அதீத அன்பும் கொண்டவர். இதன் காரணமாகவே இந்த விடியற்காலை பொழுதிலும் உற்சாகமாக நம்முடன் இணைந்திருக்கிறார். சிறு வயது முதலே தன்னை மதுரை, அதாவது சென்னை, மதுரை, பாண்டிச்சேரி ஆகிய வானொலி நிலையங்களில் நிறைய அறிவியல் நிகழ்ச்சிகளை வழங்கி இருக்கிறார். இதற்காகவே திரு குன்றக்குடி அடிகளாரால் வானொலி பெண் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர். ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல்வேறு பொருண்மைகளில் ஆய்வு கட்டுரைகள் பல எழுதியிருக்கிறார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் 2 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். இத்துணை சிறப்புக்கு உரியவராக இருந்தாலும் பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர். அனைத்திற்கும் மேலாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் மகள் உங்கள் கல்லூரியில் தான் இளங்கலை நுண் அறிவியல் பயின்று, பின் திருச்செங்கோடு செங்குந்தர் கலை அறிவியல் கல்லூரியில் முதுகலை பயின்று, இன்று அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்தில் விஞ்ஞானியாக, அதாவது சீனியர் சயின்டிஸ்டாக ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கிறாள். இந்த பெருமையை உங்களோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், அன்பு சகோதரர் முதல்வர் முனைவர் திருமிகு பழனியப்பன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
துயிலில் தோய்ந்து விழிப்புடன் வாழ் என்ற இந்த தலைப்பு உண்மையில் நம் ஆழ்மன சிந்தைகளை விழித்தெழச் செய்துள்ளது. அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடிகிறது. துயிலில் தோய்வது என்பது தியானமாகவும் இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். விழிப்புடன் வாழ்வது என்பது விழிப்புணர்வுடன் வாழ்வது குறித்து பேசுவதாக எடுத்துக்கொண்டால், விழிப்புணர்வு, சுய விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு என்று இரு வகையாக சொல்லலாம் இல்லையா? தனிப்பட்ட சுய விழிப்புணர்வு என்பது உங்களை மட்டுமே உள்ளடக்கிய உணர்தலின் ஒரு தருணம். பொது சுய விழிப்புணர்வு என்பது மற்றவர்கள் உங்களை எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதும் பொதுவாக சமூக விதிமுறைகளை பின்பற்றுவதும் தான். சமூக விழிப்புணர்வு என்பது மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன், அவர்களுடன் நீங்கள் வைத்திருக்கும் உறவுகள், அவர்கள் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ஒரு பிரச்சனை அல்லது பிரச்சனை குறித்து மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவது. ஒரு குறிப்பிட்ட சிக்கலின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு புரிய வைப்பதோடு அதை தீர்ப்பதற்கான வழியையும் கண்டறிவதுதான் குறிக்கோள். சரி, விழிப்புணர்வுடன் இருப்பவருக்கு என்ன நடக்கிறது, எதற்காக இந்த விழிப்புணர்வு தேவை என்று பார்த்தோமானால், விழிப்புணர்வு உங்களை பற்றிய அறிவை வளர்க்கிறது. ஒரு மாணவராக, வீரராக, பயிற்சியாளராக, ஒரு மனிதராக உங்களின் பலங்களையும் பலவீனங்களையும் கண்டறிந்து எது உங்களை ஊக்குவிக்கிறது, எது உங்களை இயக்குகிறது என்று உணரச் செய்கிறது. உங்கள் பலங்களில் கவனம் செலுத்தவும், உங்கள் பலவீனங்களை சரி செய்வதற்கான உத்திகளை உருவாக்கவும் இந்த விழிப்புணர்வு செய்கிறது. உங்கள் சுய விழிப்புணர்வை அதிகரிக்க நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், மற்றவர்களிடமிருந்து கருத்தை கேட்கலாம், ஒரு நேர்மறையான உதாரணத்தை அமைத்துக் கொள்ளலாம், திறந்த மனதுடன் இருக்கலாம், மற்றவர்களின் எதிர்வினைகளை கவனித்து செயல்படலாம். இதுவே உங்களை கண்டறியவும் வழிவகுக்கிறது. நாம் நம்மை தெளிவாக பார்க்கும் போது அதிக நம்பிக்கையுடனும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கிறோம் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. நாம் உறுதியான முடிவுகளை எடுக்கிறோம், வலுவான உறவுகளை உருவாக்குகிறோம், மேலும் திறம்பட அவர்களுடன் தொடர்பு கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விழிப்புணர்வு கவலை, மன அழுத்தம், மனச்சோர்வை போக்குகிறது. அது சுய விழிப்புணர்வு இப்படி என்றால், அதாவது பொது சமூக விழிப்புணர்வு மற்றவர்கள் தங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை அறிய வைக்கிறது. அதோடு அவர்களுடைய நிலையிலிருந்து அதை சிந்தித்து அவர்களுக்கு கருணை காட்டுவதற்கு கூட சில முன்னேற்பாடுகளை நம்மால் செய்து கொள்ள முடிகிறது. இப்படி இந்த விழிப்புணர்வு பல்வேறு பெருமைகளை கொண்டது என்றாலும், இன்று நம் சிறப்பு விருந்தினர் இதை பற்றி என்ன பேசுகிறார்கள், பேசப் போகிறார்கள் என்று உங்களைப் போலவே நானும் ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆர்ய எண்ணம் கல்லூரிக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு தொடரலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். நிகழ்ச்சியின் தலைமையுரை நிகழ்த்த டாக்டர் ஆர்ஏஎன்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஏ பழனியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்ஏஎன்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தமிழர் வாழ்வியல் ஆய்வு அறக்கட்டளை, அமெரிக்கா தொலைக்காட்சி, அமெரிக்கா இணைந்து நடத்தும் இணையவழி பண்பாட்டு கருத்தரத்தினுடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய முனைவர் ரேணுகா ராஜசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து வரவேற்புரை அற்புதமாக நிகழ்த்தி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரி டி பவளசங்கரி அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய ஈரா நிர்மலா தேவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த நமது கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் அவர்களே, அது நமது கல்லூரியுடைய யூனியன் கல்லூரி பேரவையினுடைய துணைத் தலைவர் சுகன்யா மேடம் அவர்களே, என்னோடு இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் நண்பர்களே, மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நமது கல்லூரியிலே உள்நாட்டிலே நம்ம ஆன்லைன்ல நாம் மீட்டிங் நடத்தியிருக்கிறோம். வெளிநாட்டு நிகழ்ச்சி நடத்துவது இந்த சமீப காலத்தில் இதுதான் முதல் முறை என்று நான் கருதுகின்றேன். அந்த நிகழ்விற்கு நம்மளை ஏற்பாடு செய்து கொடுத்த மேடம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே நான் என்னுடைய சார்பாகவும் சொல்கிறேன், என்னுடைய கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம கேட்டா கூட கிடைக்காத ஒரு நிகழ்ச்சி,
அவங்களே போன் செய்து இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணலாம்னு சொல்லி எனக்கு வாய்ப்பை கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் இவ்வளவு காலதாமதமாக எடுத்து இருந்தாலும் கூட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்து கொடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் பவளசங்கரி மேடம் அவர்களுக்கும் உண்மையிலேயே நான் மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவங்கள வச்சு நான் இங்க கல்லூரியில பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே அவங்க அமெரிக்கா சென்றதன் காரணமாக அவர்களே நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்காங்க என்றால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு இருக்குது என்பதை காட்டுகிறது. எனக்கு முதல்ல அவங்கள பத்தி தெரியல. ஒரு முறை நமக்கு தமிழ் துறை சார்பாக நம்ம கல்லூரிக்கு அழைத்து வந்திருந்தார்கள். அப்பொழுது வரும்பொழுது நான் மேடம் அவர்கள் தனியாக பேசிட்டு இருக்கிற போது அவர் சொன்னாங்க, இந்த கல்லூரியை நான் தொட்டு கும்பிடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் நான் கேட்டேன், என்னங்க மேடம் அப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொன்னாங்க, என்னுடைய மாணவி என்னுடைய மகள் இங்கதான் இந்த கல்லூரியில வந்து இங்க கல்லூரி மாணவியாக பயின்றார்கள். இங்க முடிச்சுட்டு செங்குந்தர் கல்லூரியில எம்எஸ்சி கம்ப்யூட்டர் மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது மகிழ்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்க இந்த முறை மைக்ரோபயாலஜி அட்மிஷனுக்கு வந்து அத்தனை பேர்த்துக்கு பவளசங்கரி மேடத்தை நான் சொல்லாம இருக்கவே இல்லை. அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்லிக்கிறேன். உங்களை பத்தியும் உங்களுடைய மகளை பத்தியும் பெருமையாகவும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நீங்கள் இங்க ஈரோடு வந்த பின்னாடி மீண்டும் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நாங்க தொடங்க இருக்கிறோம். கண்டிப்பா நடத்துவோம். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ரேணுகா மேடத்தை பத்தி அவங்க அதிகமா எனக்கு தெரியல. அவங்க வந்து அவங்களுடைய இதை இப்போ நீங்க பேசுனத வச்சு நான் பார்க்குற போது ஒரு சாதாரணமா வந்து அவங்க ஒரு டாக்டரேட் பண்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. 3 டாக்டரேட் வாங்கிக்கிறாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் எங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆசிரியர்களை டாக்டரேட் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க இன்னுமே தயங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல ஒரு அப்பவே 3 டாக்டரேட் வாங்கிக்கிறாங்கன்னா உண்மையில அது அறிவியல் படித்து தமிழ்ல இவ்வளவு புலமையோடு இருக்கிறாங்கிறது மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அவங்க மாதிரியே நாம் எல்லாருமே உண்மையிலே எனக்கு தலைப்பே புரியல. தலைப்பை கேட்டும்போது துயிலில் தோய்ந்து வெளிப்புடன் வாழ் அப்படிங்கிறது இப்ப மேடம் சொன்ன பின்னாடிதான் ஓரளவுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க இது சம்பந்தமா என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே அவங்களோட நாங்க காத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை கண்டிப்பா அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து 3 அமெரிக்காவில் 3 இடங்கள்ல வந்து வாஷிங்டன் மாநிலத்திலே சியாட்டி நகர்ல இப்ப இருந்தாலும் கூட பல இடங்கள்ல அவங்க வந்து வேலை செஞ்சதாக அவங்க சொன்னாங்க. சவுத் கரோலினா, ஜார்ஜியா, வாஷிங்டன்ல இன்னைக்கு வாஷிங்டன்ல நான் கேட்கும் போதே நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். எல்லாம் வந்து பணிகள் பயங்கரமா இருந்து வண்டி எல்லாம் ஒரே போய் ஜாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கூட நான் வந்து நேற்றுக்கு என் பையனோட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எங்க பையன் நார்த் கரோலினால தான் வேலை அப்படிங்கிற ஊர்ல இருந்துட்டு இருக்கா. அப்படி ஒரு முறை அங்க வரக்கூடிய வாய்ப்பு சமீபத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா வாய்ப்பு இருந்தா 2 பேர்த்தையுமே சந்திக்கக்கூடிய கண்டிப்பா சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணி கூட சொல்றேன். அவங்க ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், தமிழ் மேல் பற்று கொண்டவர், நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்கிறது மிக்க மகிழ்ச்சி. 2வது சென்னையில மாநில கல்லூரியில இருந்தாங்கிற போது கண்டிப்பா அவங்க தமிழன்பனை பத்தி நினைக்கிறேன். தமிழன்பன் வந்து அவர் எங்களுடைய உறவினர், என் மைத்தனுடைய மனைவியுடைய சொந்த தாய் மாமா. கண்டிப்பா அவங்களையும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினரா நம்ம நெஞ்சில் நிற்கக்கூடிய ஒருத்தரா வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்கிறது இன்னும் பெருமை எனக்கு. உண்மையிலேயே வந்து அவருடைய நிகழ்ச்சியை நாம் கேட்க ஆவலா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை கேட்டு பயன்பெற வேண்டிய ஆசிரியர்கள், மாணவர்கள் அத்தனை பேரும் பயன்பெற்றாதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறதுக்கு ஒரு நமக்கு அவங்களுக்கு ஒரு பெருமை நமக்கு கிடைக்கும் என்பது சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் அதிக நேரம் எடுத்து நான் தொந்தரவு பண்ணாம அவங்களுக்கு வாய்ப்பளித்து நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நமது பொறுப்பு முதல்வர் திருமதி நிர்மலா தேவி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். டாக்டர் ஆர்ஐஎன்எம் கலை அறிவியல் கல்லூரியும் தமிழர் வாழ்வியல் ஆய்வு அறக்கட்டளையும் அமெரிக்கா தொலைக்காட்சியும் இணைந்து இணைய வழியில் நடத்தும் பன்னாட்டு கருத்தரங்கத்தில் வரவேற்புரை வழங்கியும் விருந்தினரை அறிமுகப்படுத்தியும் நிகழ்வின் ஒருங்கிணைப்பு பணிகளையும் சிறப்பாக செய்து காட்டிய எங்கள் நுண்ணுயிரின் துறையின் முன்னாள் மாணவியின் பெற்றோர், எழுத்தாளர், ஆய்வாளர், நிறுவனர், தமிழர் வாழ்வியல் ஆய்வு அறக்கட்டளையின் தலைவருமான திருமதி பவளசங்கரி மேம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கருத்தரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக சிறப்பு செய்து சிறப்புரை ஆற்ற உள்ள டாக்டர் ரேணுகா ராஜசேகரன் மேம் அமெரிக்காவில் இருந்து பல கல்வி பணிகளையும் சமூக பணிகளையும் செய்து பல விருதுகளையும் பெற்று தடம் பதித்தவர். இப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் இன்றைய சிறப்பு விருந்தினராக அமைந்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். நமது கல்லூரியில் எந்த செயலை செய்தாலும் அதற்காக முழு ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் தந்து வெற்றி பாதைக்கு வழிவகுத்து கொடுக்கும் நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கருத்தரங்கம் சிறப்பான முறையில் அரங்கேற காரணமாக இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் என்பது ஒரு செயலின் அடுத்த பரிமாணத்தை காட்டும் ஒரு தூண்டுகோல். அதை எடுத்து பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். இப்பொழுது துயிலில் தோய்ந்து விழிப்புடன் வாழ் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ரேணுகா ராஜசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். தாயகமே வணக்கம், பாரதமே வணக்கம், அன்னை இந்தியாவே வணக்கம், தமிழகமே வணக்கம், ஈரோடு ரங்கம்பாளையமே வணக்கம், ஆர்ஐஎன்எம் கல்லூரி மாந்தர்களே வணக்கம், ஆர்ஐஎன்எம் கல்லூரி தமிழ் மன்றமே வணக்கம். வணக்கம் 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 என்று வணக்கம் பல முறை சொன்னேன் இந்த சபையினர் முன்னே. நான் உங்கள் அன்பு தோழி அவைமகள், வட அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் சியாட்டில் நகரில் இருந்து இப்பொழுது உங்களை சந்திக்கின்றேன். இந்த இனிமையானதொரு தருணத்திலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க 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 மகிழ்ச்சி. என்னை அழைத்து உங்களுடன் பேச வைத்திருக்கின்ற உங்கள் கல்லூரியின் தாளாளர், முதல்வர், உயர் அதிகாரிகள், தமிழ் மன்றம், இவர்கள் அனைவருக்கும் மேலாக முதுபெரும் காரணமாக அமைந்திருக்கின்ற எனது இனிய தோழி, பெருமைமிகு திருமதி பவளசங்கரி ஆகியோராகிய உங்களுக்கு என் நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். இன்று அக்டோபர் 30, 2023. இங்கே இனிய அதிகாலை பொழுது. இந்த நாள் பிறந்து ஏறக்குறைய 2.5 மணி நேரங்கள் ஆகி இருக்கிறது என்று சொல்லலாம். அங்கே உங்களுக்கு இனிய பிற்பகல் பொழுது. இந்த நாளின் இரவையும் அதன் உறக்கத்தையும் நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அக்டோபர் 30 என்பது உலக சேமிப்பு நாள். இது உலக துறவிகள் நாளும் ஆகும். இந்த 2 நாட்களுக்கான வாழ்த்துக்களை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அக்டோபர் 30 என்பது ஹோமி பாபா மற்றும் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரின் பிறந்த நாளாகும். இன்று தயானந்த சரஸ்வதி அவர்களின் மறைவு தினமும் ஆகும். அந்த பெரியவர்களுக்கு நமது மரியாதையையும் நமது வணக்கங்களையும் காணிக்கையாக்குவோமாக. நாளை விடிந்தால் உங்களுக்கு அக்டோபர் 31, எங்களுக்கும். அக்டோபர் 31 என்பது இந்தியாவிலே சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளை இந்திய மடித் திருநாட்டிலே நீங்கள் இந்திய தேசிய ஒற்றுமை நாளாக கொண்டாடுகிறீர்கள். அதற்கான வாழ்த்துக்களை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்டோபர் 31 என்பது இந்திய வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றில் மிகவும் சோகமானதொரு நாளும் ஆகும். பாரதத்தின் முதல் பெண் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மிக கொடூரமான வகையில் மரணிக்கப்பட்ட நாள் அதுதான். அந்த மாந்தர் குல திலகத்திற்கு நமது வீர வணக்கங்களை செலுத்துவோமாக. துயிலிலே தோய்ந்து விழிப்புடன் வாழ் என்பதாக அமைந்திருக்கின்ற எனது இன்றைய உரை ஒரு உண்மையானதொரு உரையாடலாக உமக்கும் எமக்கும் இடையே ஏற்படுகின்ற
மனம் விட்டு எழுவதான ஒரு பரிமாற்றமாக அமைய வேண்டும் என்பதிலே எனக்கு அவாவும் சிந்தையும் இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உற்சாகமாக பங்கேற்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மிக குறிப்பாக வினாவிடை பகுதியிலே நீங்கள் ஆகச் சிறந்த வினாக்களை எழுப்பி இங்கே ஆகச் சிறந்ததொரு சிந்தனை கருவூலம் எழுமாறு செய்வீர்கள் என்றும் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். துடிப்புள்ள இளைஞர்கள் மிக துடிப்பான வினாக்களை எழுப்புவார்கள் என்பது எனக்கு தெரியும். எனவே நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு உங்கள் மீது இருக்கின்றது. இப்பொழுது உங்களிடம் ஒரு வினாவை வைக்கின்றேன். உங்க காதுல ஏதாவது மாட்டிக்கிட்டு பிளாக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துருங்க. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன என்பது என்னுடைய கேள்வி. இந்த வினாவிற்கான விடையை நீங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு 30 வினாடிகள் அல்லது மணித்துளிகளை நாம் எடுத்துக்கொள்வோம். வாய்மொழி மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ நீங்கள் உங்கள் விடையை இங்கே பதிவு செய்யுங்கள். உங்கள் விடைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். சிறப்பு, விடைகள் வர துவங்கிவிட்டன. விடை அளிப்பவர்க்கும் விடை அளித்தவர்களுக்கும் மிக்க நன்றி, பாராட்டுக்கள். மேலும் விடைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். சிறப்பு 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 மணிகண்டன். செல்வ கணேஷ் மிகச் சிறப்பு. மேலும் விடைகள் KS ஸ்ரீதர் VAO, மிக்க நன்றி, மிக சிறப்பு. நிறைய மாணவ செல்வங்களை இந்த தளத்திலே பார்க்கின்றேன். வாருங்கள், ஆர்வமாக பங்கேற்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இது. மணித்துளிகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. விஷ்ணு வைஷ்ணவி, பாலு பாலு, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்பொழுது படித்துளிகள் முடிவிட்டன. விடையளித்தவர் அனைவருக்கும் மிக்க நன்றி. கீதா, பிடித்த மாதிரி வாழ வேண்டும், மிக்க நன்றி, மிக்க நன்றி. சிறப்பான விடைகள் அளித்த உங்களுக்கு மிக்க நன்றி, மிக்க பாராட்டுகள். இந்த விடைகள் யாவும் சிறப்பானவை. குறிக்கோள்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அனைத்து விடயங்களுமே மிகவும் உன்னதமானவை, பாராட்டுகின்றேன். ஆனால் இதில் எந்த விடையையும் நான் ஏற்றுக்கொள்ளுவதாக இல்லை. ஏனென்றால் இங்கே ஒரு அடிப்படை கூறு விட்டு போயிருக்கின்றது. நான் கேட்ட வினாவிற்கு சரியான விடை என்ன தெரியுமா? உறக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்நாளின் குறிக்கோள் உறக்கம் மட்டும்தான். உறங்கி விழித்து விழித்து உறங்கி என்கின்ற இந்த சுழற்சியிலே தான் மனித வாழ்வே ஓடிக்கொண்டிருக்கின்றது. மனித வாழ்வின் அடிப்படை சாரமே அதுதான். உறங்கியவன் விழிக்கவில்லை என்றால் அவன் மரணிக்கின்றான். அவன் வாழ்வு முடிந்ததாக அறிவிக்கப்படுகின்றது. நான் சொல்வது சரிதானே? அவன் வாழ்வு முடிந்ததாக அறிவிக்கப்படுகின்றது. எனவே விழிப்பு உறக்கம், விழிப்பு உறக்கம் என்கின்ற இந்த சுழற்சி, அந்த சுழற்சியில் ஒன்றுதான் நமது கட்டுக்கோப்பு. இந்த கட்டுக்கோப்பிலே நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நீங்கள் இங்கே பதிவு செய்த அனைத்து குறிக்கோள்களும் தன்னாலேயே வந்துவிடும். நீங்கள் 21 வயதுக்காரர் என்றால் நீங்கள் 7 ஆண்டுகளை உறக்கத்தில் கழித்திருக்க வேண்டும். உங்களுக்கு வயது 30 என்றால் நீங்கள் 10 ஆண்டுகளை உறக்கத்தில் செலவிட்டிருக்க வேண்டும்.
இது இயற்கை நியதி. இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், we got lot to accomplish. ஏற்கனவே நேரம் போதல்ன்னு நாங்க பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது தெரியுமா? இந்த உறக்கங்கிறது ஒரு வேஸ்ட்ஃபுல் எஃபர்ட், தேவையில்லாத வேலைன்னு தோணுது, நேரத்தை வீணடிக்கிற செயல்னு தோணுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பொழுது நான் சொல்வேன், இதை நான் சொல்லல தம்பி, நான் சொல்லல கண்மணி, ஏதோ உன் உடம்புக்குள்ள இருக்க சிர்கேடியன் ரிதம் என்கிற கடியாரம் சொல்லுது. நீ 1/3 ஆஃப் யுவர் லைஃப் உறக்கத்துலதான் கழிக்கணும்னு அது உனக்கு சொல்லி போட்டு நீங்க அனுப்பியிருக்கு. அதை நீ முதல்ல பின்பற்றி ஆகணும். அதை பின்பற்றிட்டேன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் தன்னாலேயே வரும் அப்படின்னு சொல்வேன் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் இன்னொன்றை கேட்கலாம், நான் எப்ப தூங்குவேன், நான் எப்ப எந்திரிப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய தனி அரைக்கால் மனிதன். அரைக்கால் என்பது பின்னம். தமிழிலே பின்னத்தின் பெயர்கள் மிகவும் அழகானவை, அலாதியானவை. அரைக்கால் என்பது 1/8. உனக்கு உறக்கம் கெட்டு போனது, இரவில் உறக்கம் கெட்டு போனது, இரவில் நீ சரியாக உறங்கவில்லை, 8 மணி நேரம் நீ உறங்கவில்லை என்றால் நீ வாழ்வில் 8இல் 7 பகுதிகளை தொலைத்துவிட்டு 8இல் ஒரு பங்காக சுருங்கி நலிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று பொருள். இதை இவ்வாறு நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கச் செய்யும். ஆனால் சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம் பரிபாஷையிலே, வழக்கு மொழியிலே என்ன பேசிக் கொள்கின்றோம் தினந்தோறும்? நீங்கள் ஒரு நண்பரை, உன்னுடைய நண்பனையோ நண்பியையோ பார்த்து சொல்லலாம், ஏப்பா விட்டு தொலைப்பா, என்னதான் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் மேட்டர்ஸ் கேட்க, சண்டை தகராறு வேண்டாம்ப்பா, போய் நிம்மதியை தூங்கி எழுந்துக்க வேண்டாம். இது வழக்கமாக நாம் பேசவில்லை. நம்மிடம் என்ன சொல்லப்படுகின்றது? கீப் த எண்ட் இன் மைண்ட் என்கிறார்கள். ஒரு ஆசிரியரோ தகப்பனோ அல்லது மற்ற பெரியவர்களோ, நீங்கள் மென்டோரிங் கோச்சிங் என்று போகக்கூடிய உங்களுடைய நெறிகாட்டு ஆசான்களோ அனைவரும் சொல்லக்கூடியது கீப் த எண்ட் இன் மைண்ட். இது உனது இறுதியோ, அந்த இறுதியிலே உறுதியாக இரு என்று சொல்கிறார்கள். ஒரு போட்டியிலே நீ தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்றால் அந்த தங்கப்பதக்கத்தை வெல்வதிலே உனக்கு உறுதியும் அதற்குண்டான சிரத்தையும் நீ தர வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு.
ஆனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு இலவசமாக தரப்படுகின்ற 24 மணி நேரத்தை வைத்துத்தான் உன் வாழ்வை நீ கட்டமைக்கப் போகின்றாய். அந்த 24 மணி நேரங்களில் 1/3 பங்கான உறக்கம் என்ற செயல், அதுதானே இறுதி. ஒவ்வொரு நாளிலும் அதுதானே இறுதியான செயல். இரவுதானே இறுதி. இரவு விடிந்தால் தானே பகல். இரவிலே நிகழ்வது தானே உறக்கம். அதை நீ சரிவர செய்ய வேண்டாமா? அது உனது தலையாய கடமை அல்லவா? இப்பொழுது இன்னொரு கேள்வி வரும். மனுஷங்க எதுக்குங்க தூங்கணும்? உலகத்துல எல்லாரும் தூங்கிடுறாங்களா அப்படின்னு கேட்பீங்க. விலங்குகள் தூங்குதா? தாவரம் தூங்குதா? இது தூங்குதா? அது தூங்குதான்? ஒவ்வொரு உயிரியின் இயற்கை விதி உறங்குவதுதான். விலங்குகள் உறங்குகின்றன. அனைத்து விலங்குகளும், நீயும் நானும் விலங்குதான். தாவரங்கள் உறங்குகின்றன ஒவ்வொரு நாளும். தாவரம் விலங்கினம் என்று இனம் பிரிக்க முடியாத 2ஆம் கெட்டான் உயிரிகளும் உறங்குகின்றன. ஏன் நுண்ணுயிரிகள் என்று நாம் சொல்லுகின்ற பாக்டீரியாக்கள் உறங்குகின்றன. சொல்ல போனால் வைரஸ் கூட உறங்குகின்றது. உயிரி என்றால் அதனுடைய அடிப்படை இலக்கணம் என்பது உறக்கம். உறங்கி விழித்து, விழித்து உறங்கி என்பதுதான் உயிரின் அடிப்படை அடையாளம். உனது அடிப்படை அடையாளத்தை தொலைத்துவிட்டு நீ எப்படி நலமாக வாழ முடியும்? உன்னுடைய அடிப்படை இலக்கணத்தை மறந்து விட்டு நீ எந்த நலனை, எந்த வளனை நீ கட்டி காக்க முடியும்? உன்னை தொலைத்த பின் வேறு என்ன இருப்பது தொலைப்பதற்கு? சிந்தித்துப்பார். இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே உயிரிகள் மட்டும் உறங்கவில்லை, உயிரற்ற பொருட்களும் உறங்குகின்றன. மண் உறங்குகின்றது. விவசாய கலையிலே, தோட்டக்கலையிலே மண்ணை உறங்க வைப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு செயல். மண்ணை உறங்க வைத்து அதற்கு ஓய்வு தருவார்கள். மலை உறங்குகின்றது. எரிமலைகள் உறங்குவதும் விழிப்பதும் நமக்கு தெரிந்த விஷயம் தானே. எரிமலைகள் இல்லாத மலைகள் கூட உறங்குவது. எங்களுடைய நாட்டிலே கொலராடோ மாநிலத்திலும் ஹவாய் மாநிலத்திலும் உறங்கும் மலைகள் என்ற பெயர்கள் கொண்ட மலைகள் இருக்கின்றன. எங்களுடைய பூர்வீக குடிகளான எங்கள் நேட்டிவ் இண்டியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வீக குடியினர் மலைகள் உறங்குவதாகவும், அந்த உறங்கும் சமயத்திலே அந்த மலையை போய் தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் நம்புகிறார்கள். இதே போன்ற ஒரு கதை நம்மிடத்திலே இருக்கின்றது. கர்ணனுக்கும் பரசுராமனுக்கும் இடையே நடந்த அந்த ஒரு நிகழ்விலே தொடையிலே வண்டு கடிக்கிறது. கர்ணனுக்கு அந்த வண்டு துளைத்து ரத்தம் வருகிற அளவுக்கு கடிக்கிறது. அவன் வலியை படுத்துக் கொண்டிருக்கின்றான். என்றால் பரசுராமன் அவன் மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான். உறக்கம் என்பதை கலைக்க கூடாது, உறக்கம் என்பதை துறக்க கூடாது, உலக்கம் என்பதை விடுக்க கூடாது என்று அடிப்படை சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டின் பழைய கதைகளிலும் புராணங்களிலும் பெரியவர்கள் வாக்கிலும் இருந்து வந்திருக்கின்றது. எந்த காரணம் கொண்டு நாம் அவற்றை மறந்தோம்? அது புரியவில்லை. மண் உறங்குகின்றது, மலை உறங்குகின்றது என்று பார்த்தோம். கடல் உறங்குகின்றது. ஒரு நாளைக்கு 2 முறை உறக்கம், 2 முறை விழிப்பு கடலுக்கு. 6 மணி நேரம் 12 நிமிடம் 30 வினாடிகளுக்கு ஒரு முறை டான் என்று உறங்கும். அடுத்த 6 மணி நேரம் 6 மணி 12:30 விழிக்கும். இதை ஹை டைட்ஸ், லோ டைட்ஸ் என்று சொல்வார்கள். வானம் உறங்குகின்றது. நான் சொல்லவில்லை, விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அறிவியலாளர்கள் சொல்கின்றார்கள். வைகறை பொழுதிலே 3 வைகறை பொழுது இருப்பதாக இன்றைய அறிவியல் காட்டுகின்றது. வைகரையில் 3 வைகரைகள். முதல் வைகரை எது தெரியுமா? விண்ணின் வைகரை. விண் விழிக்கிறதாம் முதலில். அதற்கடுத்து கடல் விழிக்கிறதாம். அதற்கடுத்து சிவிக் டான் என்று சொல்கிறார்கள்.
அதற்கு பிறகுதான் மக்கள் சமுதாயம் விழிக்கிறது என்று சொல்கிறேன். நான் சொல்லுவது எல்லாம் கட்டுக்கதை அல்ல. அறிவியல் பூர்வமாக, அறிவியல் வாயிலாக, அறிவியலாளர்கள் வாயிலாக வருவது. எந்த ஒரு உயிரியும், எந்த ஒரு உயிரற்ற பொருளும் உறங்க வேண்டும் என்பது நியதி. இப்ப நீங்க கேட்கலாம், அப்படி என்னதாங்க நடந்துருது நான் தூங்கலைன்னா? அது என்ன மிகப்பெரிய ஒரு நட்டமா அப்படின்னு கேட்கிறேன். மிகப்பெரிய நட்டம் அல்ல, மிக 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 மிகப்பெரிய நட்டம். நான் ஒரு அறிவியலாளர். வேதியியலும் தமிழும் எனது இரு கண்கள் போன்றவை. நான் ஒரு கல்வியாளர். நான் கல்வியாளர்களை பயிற்றுவிப்பவர். ஒரு நாளில் எனக்கு 3 பணிகள் ஒரு சேர இருக்கும். நான் மருத்துவக் கல்லூரியில் அங்கக வேதியியலும் உயிர் வேதியியலும் மருத்துவ மாணவர்களுக்கு கற்றுத்தருகின்றேன். உயர்நிலை பள்ளியிலே கல்லூரி நிலை படிப்புகளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கற்றுத்தருகின்றேன். நான் கற்றுத்தருகின்ற பாடங்கள் உடலியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல். இவையெல்லாம் கல்லூரி தகுதி. எங்கள் நாட்டிலே நீங்கள் கல்லூரி படிப்பு எத்தனை கோர்சஸ் முடியுமோ அத்தனையும் நீங்க ஹைஸ்கூல்ல முடிச்சுட்டு உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை மிகச் சிறிதாக வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இருக்கின்றது. எனவே கல்லூரி நிலை பாடங்களை என்னுடைய உயர்நிலை பள்ளியிலே நான் கற்றுத்தருகின்றேன். இளம் ஆசிரியர்களை நான் பயிற்றுவிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 2500 இளைஞர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு இருக்கின்றது. எனவே உங்களுடைய மொழி எனக்கு புரியும், உங்களுடைய செயல்பாடு எனக்கு தெரியும், உங்களுடைய சலனங்கள் எனக்கு அத்துப்படியானவை. ஆனால் என்னுடைய தொழிலிலே நான் பார்க்கின்ற சில காட்சிகள் ஒருபுறம் விசித்திரமாக இருக்கின்றன, ஒருபுறம் நடுக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஏறக்குறைய 2010 தொடங்கிய இந்த நடத்தை பிறழ்வுகள் என்று சொன்னால் தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். மாறுதல்கள், மாறுபாடுகள் பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக போகும் பொழுது அதை பிறழ்வுகள் என்று சொல்லுகின்றோம். இந்த பிறழ்வுகளை தப்பாக எடுக்க வேண்டாம். இவையெல்லாம் மார்க்கர்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் வாட் இஸ் ரியலி கோயிங் ஆன் வித் யூ அப்படிங்கிறதுக்கு உண்டான எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். அதை நாங்கள் கவனமாக சேகரிக்கிறோம். இந்த இளைய சமுதாயத்திற்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். 2010 தொடங்கியது 2016-17 வாக்கில் நன்றாக உயர்ந்தது. அதற்கு பிறகு கோவிட் பேண்டமிக் பீரியட்ல இன்னும் உச்சகட்டத்தை அடைந்தது. பேண்டமிக் முடிந்தது. இந்த இளைய சமுதாயம் ஒரு வழிக்கு திரும்பும் என்று நாங்கள் பார்த்தால் இந்த பேண்டமிக்கு பிறகு இந்த நடத்தை மாற்றங்கள், உடல் நல தாக்குதல்கள், சக்தி இழப்பு இவையெல்லாம் இன்னும் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகின்றன. இது இளைய சமுதாயத்தில் நான் படிக்கின்ற மாணவர்களுக்கு என்று இல்லை. நான் என்னுடைய இடத்திலே குறைந்தபட்சம் 4 ஊர்கள் போனால்தான் எனக்கு 3 வேலைகளை செய்ய முடியும். அதனால என்னுடைய வியூ லோக்கலைஸ்டு வியூ கிடையாது. பல பன்னாடுகளுக்கு பயணிக்கிறேன். எங்கள் நாட்டிலேயே பல மாநிலங்களுக்கு பயணித்தங்கே பயிற்று பட்டறைகளை நடத்துகிறேன். எனவே எனக்கு உள்ள அறிவு, நான் சேகரித்திருக்கின்ற அறிவு என்பது லோக்கலைஸ்ட் நாலேஜ் இல்ல, பர்சனலைஸ்ட் நாலேஜ் கிடையாது. It is a total comprehensive view of what's going on with the youth. இது இந்த மன்றத்திலே உங்களிடம் சமர்ப்பிப்பதன் காரணம் என்னவென்றால், இளைஞர்களாகிய நீங்கள் தான் இந்த உலகின் எதிர்கால தூண்கள். இந்த தூண்கள் உரத்தோடு ஆழ ஊன்றி நின்றால்தான் இந்த உலகம் காக்கப்படும். நாங்கள் எல்லாம் கிளம்பி விடுவோம். எங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, எங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகம் எப்படி வளர்ந்திருக்கிறது, இந்த உலகம் எப்படி காக்கப்பட்டிருக்கிறது என்றால்
handing over. You find a word and you make it better than what you found. நீ கண்டதை விட அதை சிறப்பாக மாற்றி அதை ஒரு பொக்கிஷமாக அடுத்த தலைமுறை கையிலே ஒப்படைப்பது என்பது பரம்பரையாக நமது சமுதாயத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் எங்களுடைய உழைப்பாலும், எங்களுடைய அறிவாலும், எங்களுடைய கணிப்பாலும், எங்களுடைய சேவையினாலும் நாங்கள் செய்திருக்கக்கூடிய சில பல மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை கொண்டு உள்ள ஒரு உலகத்தை இன்னொருத்தரிடம் ஒப்படைக்க நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு இளைய சமுதாயம் பலவீனமாக, உழைக்க சக்தியற்று, சிந்தனா சக்தி குறைந்து பலவீனப்பட்டு போயிருக்கிறதே என்கின்ற ஒரு ஆதங்கம் எழுகின்றது. சரி, என்னுடைய மாணவர்களிடையே நான் பயிற்றுவிக்கின்ற இந்த இளைய சமுதாயத்தினிடையே நான் எவ்வளவற்றை பார்க்கின்றேன் என்று உங்களுக்கு முதலில் சொல்கின்றேன். சோர்வு, உடலில் சோர்வு, எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பிங், பகலில் அதிகம் தூக்கம் வருகிறது அவர்களுக்கு, உடலில் சோர்வு, மனத்தில் சோர்வு, பய உணர்வு, சந்தேக உணர்வு, எப்பொழுது பார்த்தாலும் இது சொன்னாலும் அதை பற்றி சந்தேகப்படுவது, பய உணர்வு, போக்கஸ் கிடையாது, கன்சன்ட்ரேஷன் கிடையாது, படிப்பில் ஆகட்டும், கொடுக்கின்ற வேலையில் ஆகட்டும் கன்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருக்கு, ஞாபக சக்தி இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, நான் பல கிளப்ஸ் நடத்துறேங்க, குழந்தைகளுக்கு அவங்க ஆபீசர்ஸா வர்ற பொழுது அவங்களுக்கு தலைப்புகள் கொடுத்து இதுல ஒரே ஒரு நிமிடம் பேசு என்று கேட்பேன். அந்த ஒரு நிமிடத்திற்கான ஸ்பீச்சை எடுத்துறதுக்கு அவங்களுக்கு போக்கஸ் கிடையாது. நானே அவங்களுடைய ஸ்பீச்சை ஒரு நிமிஷம் எழுதி கொடுத்து, இதை மாத்திரம் நீ தாழ் வச்சு படிக்காம நீயா பேசுற மாதிரி பேசு, ரீட் பண்ணாம பேசு அப்படின்னு கேட்டா அதை கூட படிக்க முடியல. அதிகபட்சம் ஒரு குறளுக்கு 7 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி அவ்வளவுதான் இருக்கு ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு நான் எழுதி கொடுக்கிறேன். 7 சொற்களை படிக்காமல் பேச முடியாது. இது இன்றைய இளைய சமுதாயத்தின் ஒரு இது. இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், உங்கள் அமெரிக்க நாட்டில் அப்படி இருக்கலாம், எங்கள் நாட்டில் அப்படி இல்லை. நாங்கள் எல்லாம் பலசாலிகளாக, சிந்தனாசக்தி நிறைந்தவர்களாக நாங்கள் எத்தனை தெம்பாக இருக்கிறோம் தெரியுமா? உங்களையும் எங்களையும் நீங்கள் ஒப்பிடக்கூடாது என்று சொல்வீர்கள். ஆனால் சமீபத்தில் நான் இந்தியா வந்திருந்த பொழுது நேரடியாக பார்த்த காட்சிகள், இங்கு உள்ளது அங்கு இருக்கிறது, அங்கு உள்ளது இங்கு இருக்கிறது என்றபடியாகத்தான் இருக்கின்றது. ஒரு உறவினரை அழைத்துக் கொண்டு இந்த ஆதார் அட்டை என்று சொல்லக்கூடிய அதுல ஒரு திருத்தம், அவர்கள் ஒரு புதிய இல்லத்திற்கு மாறி இருக்கிறார்கள், அதுல ஒரு திருத்தம் ஏதோ செய்ய வேண்டி இருந்தது. அதற்காக அந்த தம்பியோடு நான் அந்த ஆதார் அட்டை அலுவலகத்திற்கு அவர்களோடு சென்றேன். அங்க இருக்கிற அந்த அதிகபட்சம் ஒரு 25-30 வயதை தாண்டாது கணினி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார், தூங்குகிறார். தன்னுடைய தூக்கத்தை மறைப்பதற்காக இப்படி வைத்துக் கொள்கிறார். பின்னாடிதான் பார்த்தேன் இத்தனை டெக்னிக்ஸ், ஹவு டு பி ஸ்லீப் ப்ரொடெக்டிவ்லி அட் ஹோம்ன்றத நெட்ல பார்த்து படிச்சுக்கிறாங்க. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி எப்படி ப்ரொடெக்டிவா தூங்குறது. ஏறக்குறைய 45 நிமிடம் அங்கே இருந்து அந்த ஆள் வேலையை செய்யல. அதற்கு பிறகு ஓங்கி அந்த கதவை இடித்து அவரை எழுப்பி அவர் செய்த வேலை பார்த்தால் 1008 தவறுகள், 1008 தவறுகள், ஒன்றல்ல இரண்டல்ல. மீண்டும் போய் இன்னொரு அலுவலகத்தை தேடி போய் இது சரி செய்து கொண்டு வர வேண்டியதாக. அதே போன்று ஒரு அலுவலகத்திற்கு சென்றேன் இன்னொரு உறவினருடன். அந்த நபர், அந்த ஊழியர் ரொம்ப குறைஞ்ச வயசுக்காரர் தான். முதல்ல ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துரும், இப்போ லஞ்ச் டைமுங்க நாங்க போயிட்டு வந்துடும் அப்படின்னாரு. லஞ்ச் டைம் போனது 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரல. சரி, எவ்வளவு நேரம் அங்கேயே நிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்து வரலாமே அப்படின்னு நடந்து பார்த்தால் அங்க ஒரு படி இருந்தது. படியில ஏறி அந்த மொட்டை மாடிக்கு போனால்
இங்கே கீழே உள்ள மரம் பெரிதாக வளர்ந்து மொட்டை மாடியிலே ஒரு நிழல் பந்தலை போட்டிருக்கின்றது. அந்த நிழல் பந்தலுக்கு கீழே ஒரு 6-7 பேர் சுகமாக படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். இதோ நான் உங்களுக்கு இதை குற்றம் சொல்வதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற ஒரு தன்மையை நான் இங்கே காட்டுகின்றேன். இந்தியாவும் இந்த நாடும் எனக்கு மிகவும் பரிச்சயமானவை என்பதால் இதை நான் ஒப்பு நோக்குகின்றேன். இது போன்ற காட்சிகளை ஐரோப்பாவிலும் பார்க்கலாம். இது போன்ற காட்சிகளை எந்த நாட்டிலும் பார்க்கலாம். குறிப்பாக உங்களை குறை சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு கவலைப்பட தேவையில்லை. சரி, இதுதானா? இதற்கு மேல் நான் என்னுடைய இளைஞர் சமுதாயத்திலே நான் பார்க்கின்றேன் அதிகமான வியாதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வியாதிகளின் தன்மைகள் மிகவும் மிகவும் ஆபத்தானவை. இங்க அமெரிக்காவுல ஒரு ஆசிரியராக இருப்பது என்பது மிக 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 கடினமான ஒரு பணி. இங்கே எங்களுக்குள்ள பொறுப்புகள், கடமைகள் ஏராளமானவை. எங்களுடைய வகுப்பறைக்குள் ஒரு குழந்தை வந்துவிட்டது. குழந்தை என்றால் நாங்கள் 18 வயது அடையும் வரை அவர்கள் எங்களுக்கு குழந்தைகள் தான். ஒரு குழந்தை எங்களுடைய கண்காணிப்பிலே, எங்களுடைய அரவணைப்பிலே வந்து விட்டதென்றால் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறதோ அதற்கு அனைத்துக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. எனவே இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனிப்போம். எங்களுக்கு என்ன தெரியுமா? சட்டப்படி we are first reporters. நாங்க ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஒரு குழந்தைக்கு எந்த விதமான ஒரு மாறுதல் நடத்தையிலோ அல்லது அதனுடைய குணத்திலோ அல்லது அதனுடைய உடல்நிலையிலோ எந்த ஒரு சிறு மாற்றங்களை நாங்கள் கண்டறிந்தாலும் அதை நாங்கள் உடனடியாக தெரிவித்தே ஆக வேண்டும். அதை டாக்குமெண்ட் பண்ணி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் எங்களிடத்திலே இருக்கின்றது. இப்படியாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சந்திக்கக்கூடிய வியாதிகளின் எண்ணிக்கை அதிகம் அதிகம் அதிகம். நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்துட்டு இருக்கு. நார்கோலெப்சி என்கின்ற ஒரு ஸ்லீப் டிசார்டர், கேட்டப்ளெக்சி என்ற ஸ்லீப் டிசார்டர், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நான் மருத்துவக் கல்லூரியில் பயிலுவதாலும் எங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் நிலை சரியில்லை என்றால் எங்களுக்கு டாக்டர்ஸ் நோட் வரும். எங்களுடைய நாட்டிலே என்ன சட்டம் என்றால் நோ சைல்டு லெஃப்ட் பிஹைண்ட் அப்படி என்பது. இந்த குழந்தை எத்தனை மோசமான உடல்நிலையில் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கல்வி தடைபடக்கூடாது என்பதிலே எங்களுக்கு பெருத்த வலிமையான சட்டம் இருக்கின்றது. ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே மருத்துவமனைக்கே சென்று நாங்கள் பாடம் நடத்தும். ஒரு குழந்தை 6 அல்லது 7 மாதம் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவருடைய குறிப்பு இருந்ததென்றால் நாங்கள் வீட்டுக்கு சென்று பாடம் நடத்துவோம். ஒரு மருத்துவரிடம் இந்த குறிப்பு வந்துவிட்டால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்கும். மருத்துவ குழாம் எங்களுக்கு இந்த குழந்தைக்கு இதை நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், இதிலே கவனம் வேண்டும், இந்த குழந்தைக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, இந்த குழந்தைக்கு எங்களுக்கு அத்தனை துல்லியமாக விஷயங்கள் தெரியும். ஆகவே எங்களுக்கு இந்த மருத்துவ மொழி என்பது மிகவும் பரிச்சயமான மொழி. குறிப்பாக நான் மருத்துவர்களோடு பழகுவதாலும் மருத்துவர்களுக்கு பாடம் நடத்துவதாலும் எனக்கு இந்த மொழி மிக அதிகமான ஆழம் உடையது. மேலும் நான் வேதியியல் அறிவியலாளர். வேதியியல் என்பது மைய விஞ்ஞானம். இந்த மைய அறிவியல் எந்த ஒரு துறைக்கும் தொடர்புடையது. எனவே நான் பார்த்து வருகின்ற காட்சிகளும் இவையும் மிகவும் அதிகமானவை. குணோபேதங்கள், வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. குழந்தைகள் பயப்படுவதனாலும் சந்தேகப்படுவதனாலும் நிறைய ஆயுதங்களை கையிலே கொண்டு வருகின்றார். குழந்தைகளுக்கு சோர்வும் அழற்சியும் களைப்பும் இருக்கிற காரணத்தினால் நிறைய போதைப் பொருட்களை பள்ளிக்கு கொண்டு வருகின்றார். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் மனப்பான்மை குழந்தைகளுக்கு அற்றவே போய்விட்டிருக்கின்றது.
குழந்தைகள் அதிகம் சண்டை போடுகிறார்கள். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு குழந்தைகள் ஒருவருக்கொருவர் சண்டை போடுகின்றார்கள். நம்ம ஊர் மாதிரி வாய் சண்டை கிடையாது. இது ஆக்சுவல் பிசிக்கல் அசால்ட். குழந்தைகள் சர்வசாதாரணமாக துப்பாக்கிகளை கொண்டு வருகிறார்கள். இங்கே குழந்தைகள் என்பது நான் வளர் இளம் பருவத்தினர் டீனேஜர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இதையெல்லாம் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மருத்துவர்கள், சமூக நல ஆர்வலர்கள் இவர்களோடு எல்லாம் நாங்கள் பேசுகின்ற பொழுது அனைத்திற்கும் மருத்துவர்கள் காட்டுகின்ற ஒன்றே ஒன்று, ஸ்லீப் ஹைஜீன் கிடையாது. இப்ப ஹைஜீன் எங்க போயிருக்கு? ஸ்லீப் ஹைஜீன். 8 மணி நேரம் ஒருவன் உறங்கிவிட்டால் பிரச்சனை இல்லை. குறிப்பாக வளரிளம் பருவத்தினர் 10 மணி நேரம் உறங்க வேண்டும் என்று மருத்துவ உலகம் சொல்லுகின்றது. என்னங்க டீனேஜர்ஸ்க்கு 10? அப்பதான் உன்னோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்ணுது. உன்னுடைய மேக்சிமம் growth எங்க நடக்குது? உன்னுடைய டீனேஜ்ல தான் நீ மேக்சிமமா வளர்ற. சிந்தனா சக்தி, அனலிட்டிக்கல் பவர், இதெல்லாம் உன்னுடைய இனப்பெருக்க உறுப்புகளின் வளர்ச்சியோடு நேரடியான தொடர்பு உடையதல்லவா? மசில் பில்டிங் இதெல்லாம். நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு அதிர்ச்சி என்னவென்றால், குழந்தைகளுக்கு மசில்ஸ் வளருவதில்லை. மசில் வீக்னஸ் நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு. ஆகவே இந்த மன்றத்திலே நான் வைக்கக்கூடிய ஒரு தர்க்கம், நீங்கள் தமிழிலே ஏறணும் என்று சொல்வீர்கள். இந்த தர்க்கம் என்ன என்றால், தூக்கம் எத்தனை முக்கியமானது என்பதை அலசுவதுதான். தூக்கம் ஏன் இத்தனை முக்கியமானது? எந்த நேரத்தில் படுக்க வேண்டும், எந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும்? இதற்கெல்லாம் விடைகள் இருக்கின்றன. மருத்துவ உலகம் சொல்லுகின்றது. ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் படிச்சு பார்த்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நாளும் இந்த உடல் புதுப்பிக்கப்பட வேண்டும். என்ன காரணம்? உயிரி என்று வந்துவிட்டாலே அது ஒரு போட்டோகெமிக்கல் பாடி. இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு நாயகன், கதாநாயகன் எவன்? சூரியன். அவன் ஒன்றுதான் ஒளிவாய். அவன் பகலிலே வருபவன் பகலவன். பரிதி. சூரியன் சுட்டரிப்பவன். வெப்பத்தையும் ஒளியையும் நமக்கு மட்டுமில்ல, இந்த நவகோள்கள் என்று சொல்லுகின்ற இந்த சூரிய குடும்பத்திற்கு அவன் ஒருவன் தான் நடுநாயகன். அவனை நம்பித்தான் அனைத்தும் இருக்கின்றது. இந்த பகலவன் வரும் பகல் வேளையிலே உழைத்து அந்த எனர்ஜி என்று சொல்லுகின்ற சக்தியை கிரகித்துவிட்டு இரவிலே உன்னுடைய உடம்பு சுத்திகரிக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். தாவரங்கள் என்ன செய்கின்றன? போட்டோசிந்தசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கையை பகலிலே நடத்திவிட்டு சூரியன் அங்கே நகர்ந்து விட்டான் என்றால் அவர்கள் எடுத்திருப்பீர்கள் சிறு வயதில். ஒளிவினை இருவினை என்கின்ற இரு வினைகளுக்கு இடையிலே உயிரிகளும் உயிரற்ற பொருட்களும் இந்த பிரபஞ்சத்திலே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது உயிரியாக பிறந்துவிட்ட நீ உயிரி போல் வாழ மறுத்தால் என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்வி உனக்கே நீ கேட்டுக்கொள். இந்த 8 மணி நேரம் எப்போது தொடங்க வேண்டும் என்று சொல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் என்று சொல்லுகின்றார்கள். 9 மணிக்கு படுத்து 3 மணி வரையிலும் நீ தூங்கிவிட்டால் அதற்கு பிறகு உனக்கு எந்த நட்டமும் இல்லை என்கிறார்கள். இது நான் சொல்லவில்லை, இன்றைய மருத்துவம் சொல்லுகின்றது. இதை நம் முன்னோர்கள் என்றோ சொல்லிவிட்டார்கள், என்றென்றோ சொல்லிவிட்டார்கள். நான் வேதியியல் அறிவியலாளர். நமது தமிழ் மரபிலே இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் நமது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்றது. பரம்பரையாக வருகின்ற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே வேதியியலை தமிழில் கற்றவள், அரசு பள்ளியில் தமிழில் கற்றவள் என்கின்ற ஒரு வாய்ப்பு பெற்ற ஒரு காரணத்தால் இந்த மண்ணிலே, இந்த தமிழ் மண்ணிலே எத்தனை அறிவியல் ஞானம், எத்தனை வேதிம ஞானம் இங்கே இருக்கின்றது என்பதை நான் சிறு வயதிலேயே புரிந்து கொண்டு விட்டேன். ஒரு தமிழ் பாடலை உங்களுக்கு தருகின்றேன். உறக்கம் என்பது எத்தனை முக்கியமானது என்று. ஒரு தமிழ் பாடல் சொல்லுகின்றது,
உறக்கம் உனக்கு கெட்டு விட்டதென்றால் என்னவெல்லாம் நடக்கும் என்று. சித்தமயக்கம் செரியும், சித்தமயக்கம் செரியும், புலத்து அயக்கம் மெத்தனிக்கும், அமைந்தமென்பவை கழித்தமுறும், வண்டும் நாயாய் பன்னோய் கவ்வும். சித்தமயக்கம் செரியும். சித்தம் என்றால் என்ன? மனம், புத்தி, அதற்கடுத்து வருவது சித்தம். மனம் என்ன சொல்லும்? நாம் பார்க்கின்ற ஒரு பொருளிலோ அல்லது நாம் பார்க்கின்ற ஒரு விடயத்திலோ நிகழ்ச்சியிலோ இருக்கின்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்படியே பீராய்ந்து கொண்டு வந்து உன் முன்னே போட்டுவிடும், உன்னை சலனப்படுத்தும். இப்பொழுது புத்தி அங்கே வரும். உன் முன்னிலே கிடக்கக்கூடிய அந்த சாராம்சங்களை எல்லாம் அது கூறு போட்டு வகைப்படுத்தி அதிலே சிலவற்றை உனக்கு எடுத்துக்காட்டும். இந்த சமயத்திலே தான் சித்தம் வரும். புத்தி போட்ட அந்த ஷார்ட் லிஸ்டட் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இது இன்னொரு அனாலிசிஸ் பண்ணும். என்ன பண்ணும்? இந்த ஷார்ட் லிஸ்டட் திங்ஸ்ல எது உண்மையிலேயே உத்தமமானது, சரியானது, எது அதற்கடுத்து வருவது என்று ரேங்க் போட்டு சொல்லும். உங்களுடைய ஆளுமை மேலாண்மை வகுப்புகளில் ஸ்வோட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படின்னு. இதிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதை செய்வதற்கு உனக்கு தேவையான திறன் என்ன, நீ எப்படி உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதான சிந்தனைகளை எல்லாம் தருவது சித்தம். அந்த சித்தம் மூன்றாவது நிலை சிந்தனை செறிவு, அது மயக்கச் செறிவை அடைகின்றது. அப்படி என்றால் நீ என்ன செய்வாய்? முடிவெடுக்க தெரியாது, முடிவெடுக்க குழம்புவாய், தவறான முடிவுகளை விரும்பி எடுப்பாய். அதற்கான தண்டனைகள் நிகழுமே, தண்டனைகள் கிடைக்குமே என்பதை பற்றி கவலைப்பட மாட்டாய். இரண்டாவது, புலத்து அயக்கம் மெத்தனிக்கும். புலம் என்பது என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி, புலன்கள், ஐம்புலன்கள். அயக்கம் என்றால் தூய தமிழில் அசைவு என்று பெயர். அசைவு என்றால் மெக்கானிசம். இந்த ஐம்புலன்களின் மெக்கானிசம் செயல்பாடு மெத்தனிக்கும், ஸ்லோ ஆயிடும். வீடு நிறைய துணி இருக்கும், நீ கழட்டி போட்ட துணிதான், அதை எழுந்து அதை எடுத்து துவைக்கிறதுக்கு உனக்கு மனசு வராது. வீடு நிறைய முழங்கால் வரையிலும் குப்பை இருக்கும், அதை எடுத்து உனக்கு கிளியர் பண்றதுக்கு வராது. ஆனா அந்த டிவைஸை வச்சுட்டு டிக்கு 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 டிக்குன்னு நோண்டிட்டு இருக்க, அது ஒண்ணுதான் உனக்கு பிடிக்கும் இல்லையா? புலத்து அயக்கம் மெத்தனிக்கும். மூன்றாவது வரி இருக்கு பாருங்க, அது நீங்க வாழ்நாள்ல மறக்கவே மாட்டீங்க. மூன்றாவது வரி என்ன சொல்லுதுன்னா, அமைந்தம் என்பவை கழித்தமுறும். நம்ம உடம்புல 3 விஷயங்கள் இருக்கு. நான் நேரத்தை கடத்தி கொண்டு போவதா இருந்தால் சொல்லுங்க, நான் சுருக்கிக்கிறேன். மேடம், இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாங்க மேடம்? சுகன்யா மேடம், கேள்வி நேரம் இருக்கு இல்லைங்களா? முடிச்சுட்டு கேள்வி நேரம்க்கு வந்துடலாங்க மேடம். மணி ஆயிடுச்சு, 2 நிமிஷம் கொடுத்துருங்க. 3:30 மணி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு போகிற நேரம் ஆயிடும். நம்ம கேள்வி நேரத்தோட வந்துடலாங்க. இந்த கேள்வி நேரத்துல நீங்க இந்த கேட்கலாம். இந்த 3வது வரி ரொம்ப முக்கியமானது. அது உங்களை விளக்கிட்டு முடிச்சிடணும்னு நினைச்சானே. இந்த கேள்வி நேரத்துல யாராவது ஒருத்தர் அந்த கேள்வி அந்த மெத்தனிக்கும் அப்படின்னு சொன்னலையா, அமைந்தம் என்பவை கழித்தமுறும், அதற்கடுத்து வண்டும் நாயாய் பல் நோய் கவும். அந்த 2 இதுக்கு நான் கேள்வி பதில் இதுல கொடுக்கிறேன். இப்பொழுது கேள்விகளை வரவேற்கின்றேன். தர்ஷினி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. யார் வேணா கேட்கலாமா? டக்குன்னு கேளுங்க, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நேரத்தோட நம்ம கேள்வி நேரத்துக்கு வந்துடலாம்.
நந்து, தர்ஷினி எல்லாம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கேளுங்க, யார் வேணா முதல்ல கேட்கலாம். ரம்யா, யார் வேணா கேட்கலாம், வாங்க. தர்ஷினி, நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. திரும்ப வாங்க, கேட்கலாம். தயக்கம் வேண்டாம், வாங்க. யாருக்கும் கேள்விகள் இல்லையா? மேடமே பேசி முடிச்சிடலாமா? மேம் யாரும் இல்லைங்க இல்லையாட்டு இருக்குங்க மேம். நீங்க முடிச்சிருங்க மேம். சரிங்க மேடம். நீங்களே அந்த கேள்விக்கான பதில்களை நீங்களே சொல்லிடுங்க மேடம். சாரி. மிக்க நன்றி. அமைதி எதை காட்டுகிறது என்றால், நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அவை வெளிவராமல் அங்கே கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்பொழுது இந்த சித்தர் பாடலுடைய 3வது வரியை பார்க்க போகிறோம். அமைந்தம் என்பவை கழித்தம் வரும். நம்ம உடம்புல 3 விஷயங்கள் அடக்கி வாசிக்கப்பட வேண்டிய கொஞ்சம் தான் இருக்கணும், அதிகம் இருக்கக்கூடாது. பிளட்ல சுகர், யூரின்ல சால்ட், பிளட்ல சால்ட், பிளட் பிரஷர் இதெல்லாம் கம்மியா இருக்கணும். குணத்துல கோபம், எரிச்சல் உணர்ச்சி இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கணும். அதற்கடுத்ததாக சில கெமிக்கல்ஸ் இருக்கு, அவையெல்லாம் கொஞ்சம் தான் பாடியில இருக்கணும், அதிகமா இருக்கக்கூடாது. உமிழ்நீர் அளவா சுரக்கணும், அதிகமா சுரக்கக்கூடாது. தண்ணீர் அளவா சுரக்கணும், அதிகமா சுரக்கக்கூடாது. ஹார்மோன்கள் அவ்வளவு ஒரு சொட்டு தான் அப்ப வரணும்னு ஒரு சொட்டு தான் வரணும், அதிகமா வரக்கூடாது. இந்த தூக்கமின்மை என்ன செய்யுதுன்னா, இந்த அளவா நடக்க வேண்டிய விஷயங்களை அதிகப்படுத்திடுது. கார்டிசால் இருக்கக்கூடாது, அங்க இருக்கும். சுகர் இருக்கக்கூடாது, அங்க சுகர் இருக்கும். அளவுக்கு அதிகமாக போயிடும். தூக்கமின்மையினுடைய முதல் இது. அமைந்த மென்பவை சாஃப்ட்வேர். பாடியில இதெல்லாம் ஹார்ட்வேர். வாயில ஒரு பொருளை போடுற, மெல்ற, அது ஹார்ட்வேர். அதனுடைய சுவை, அதனுடைய கன்சிஸ்டன்சி, அதனுடைய தட்பவெப்பம் இதெல்லாம் சொல்றது சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் தூண்டப்படும். தூண்டப்படுச்சுன்னா என்ன கேட்கும்? அம்மா சுட சுட இட்லியும் சாம்பாரும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தா உமட்டிக்கிட்டு வரும். ஆனா பீஸாவும் பர்கருக்கும் வாயில எச்சில் வரும். அமைந்த மென்பவை கழித்தம் வரும். 3 சொல்லியிருக்கேன். ஒண்ணு என்ன? வேதிம பொருட்கள் உடலிலே அடங்கி இருக்க வேண்டியவை அடங்கி இருக்க வேண்டும், அவை கழித்தம் வரக்கூடாது. குணங்கள் அடங்கி இருக்க வேண்டியவை அடங்கி இருக்க வேண்டும், அவை வரக்கூடாது. அதற்கடுத்ததாக 3வது என்ன சொன்னேன்? சாஃப்ட்வேர்ஸ் ட்ரிகர் ஆகக்கூடாது. உனக்கு தூக்கம் கெட்டு போச்சுன்னா இந்த 3 நடக்கும். 3மே நடக்கும். இன்னைக்கு நாங்க பாக்குற வியாதிகளை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எங்களுடைய குழந்தைகள் கிட்ட இருக்கிறது ஆஸ்மா, டயபெட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர்ஸ், இந்த மாதிரி நான் வரிசையா சொல்லிட்டு போவேன். இந்த குழந்தைகளுக்கு நாங்க எதிர்பார்க்கல, ஆனா அங்க இருக்கு. 4வது வரி, சித்தர் பாடலுடைய 4வது வரி, அது ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா ஒரு விஷயம். வண்டும் நாயாய் பன்னோய்க்கம். வண்டும் நாய், அது என்னங்க வண்டும் நாய்? வண்டும் நாய்னா தமிழ்ல என்ன? வேட்டை நாய், வெறி நாய். வேட்டைக்கு போற வேட்டைக்காரர்கள் வேட்டை நாயை கூட கூட்டு போவாங்க. பிகாஸ் அது துணைக்கு வரும். அதுவும் இரைகளை தாக்கி கொத்தி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது போல வேட்டை நாய் போல பல நோய்கள் உன்னை கொத்தி கொதறி உன்னை ஓயாமல் துரத்தி கொண்டு வரும். இப்ப நீங்க கேட்கலாம், என்னங்க சித்த மருத்துவங்கிறது சிந்து சமவெளி நாகரிக காலத்துல உண்டானதுங்க, அதை கொண்டு இன்னைக்கு வச்சு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல ஒரு அறிவியலாளராக, ஒரு மருத்துவ கல்லூரியில ஒரு பேராசிரியராக,
மாணவர்களை 2500 2700 மாணவர்களை நேரடியாக சந்திக்கின்ற இளைஞர்கள், நான் சொல்றதெல்லாம் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த உண்மை, முக்கால உண்மை என்பது முக்கால உண்மைதான். அது இன்றைக்கும் பொருந்தும், நேற்று பொருந்தியது இன்றைக்கு பொருந்தும், நாளைக்கு பொருந்தும். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படி என்றால், உறக்கம் என்பது காயக்கல்பம், சாவா மருந்து. இப்ப சொன்னா நான் சாகவே மாட்டேனா? நீ செத்துத்தான் ஆகணும், உயிரின சாகணும். அதுதான் அடிப்படை வியாதி, அடிப்படை நியதி. அது பிறந்தது இறக்க வேண்டும் என்றது சட்டம், அது இயற்கை சட்டம். அதுல உனக்கு எந்த ரோலுமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நிலையில நீ ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். உறங்கி நீ விழிக்க வேண்டும். உறங்கி விழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே தான் நீ வாழ முடியும். உறங்கினால் தான் உனது ஆரோக்கியம் இருக்கும். உறங்கினால் தான் உனக்கு சிந்தனா சக்தி இருக்கும். உறங்கினால் தான் உனக்கு குணபேதங்கள் சரிவர இருக்கும். இதுக்கு இத்தனை வயலன்ஸ் எங்கேருந்து வருது? இவ்வளவு வயலன்ஸ் எங்கேருந்து வருது? மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? எதற்காக இளைஞர்களுக்கு தூக்கம் கெட்டு போகுது? அவங்க லிஸ்ட் பண்ணிருக்கிறது நான் சொல்லல. முதலாவதாக உணவு பழக்க வழக்கங்களில் மாறுதல், வாழ்க்கை கட்டமைப்பில் மாறுதல். அடுத்ததாக அவங்க சொல்றது ஸ்கிரீன் டைம். இந்த டிவைசஸ்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள், அதனால வரக்கூடிய ஸ்கிரீன் டைம், அது ரொம்ப முக்கியமா பேசுறாங்க. எனவே இந்த இடத்துல நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இது, நீங்க ஒரு ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஷனருங்கிற வார்த்தை இப்போ எல்லாருமே பயன்படுத்துறாங்க. நம்மை நாமே ஒரு நிமிஷம், நான் என்ன செய்யறேன், நான் செஞ்சது கரெக்டா, நான் என்ன மாத்திக்கலாம், நான் எப்படி செய்ய முடியும், நான் பலசாலிய வாழ வேண்டாமா, நான் பல சாதனைகளை நிகழ்த்தணுமே, நான் ஒரு IPS ஆகணுமே, நான் ஒரு VAO ஆகணுமே, நான் ஒரு கலெக்டர் ஆகணுமே, நான் ஒரு என்ன சொல்லுவீங்க நீங்க, சட்ட வல்லுநர் ஆகணுமே, இப்படியெல்லாம் ஆகணும்ன்ற 1000 குறிக்கோள்களை நான் வச்சிருக்கேனே. இந்த அடிப்படை குறிக்கோள் என்ன, அதை கவனிச்சா அது தன்னால வந்துருமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அதற்குண்டான தயாரிப்பும் இருந்தால் ஒழிய, இந்த இளைய சமுதாயத்திலே நமக்கு ஒரு மாறுதல்கள், ஒரு மறுமலர்ச்சி என்பது கிடைக்கப்பெறாத ஒரு கனியாக போய்விடும். அந்த நிலைக்கு நாம் போகக்கூடாது என்கின்ற இந்த எனது அவாவை, எனது சிந்தையை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு மிகுந்த 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 நன்றிகள். எதிர்காலத்தில் ஒரு முறை உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று நினைக்கிறேன். இந்தியா வரும்போது கண்டிப்பாக உங்கள் கல்லூரிக்கு உங்கள் அனைவரையும் பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். வணக்கம். நன்றிங்க மேம். அடுத்ததாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை தலைவர் கீதா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி என் நன்றியுரையை துவக்குகிறேன். இக்கருத்தரங்கிற்கு தலைமையேற்று தலைமையுரையாற்றிய நம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு, வாழ்த்துரை வழங்கிய நம் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கருத்தரங்கில் சிறப்புரையாற்றிய நம் சிறப்பு விருந்தினருக்கும், இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்து கொடுத்த ஒருங்கிணைப்பாளர் திருமதி பவளசங்கரி அம்மா அவர்களுக்கும் என் நன்றியினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் என்னுடன் பணிபுரியும் இருபாலர் பேராசிரியர்களுக்கும் மாணவ மாணவி செல்வங்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. திரும்ப மீண்டும் சந்திப்போம். கால தாமதம் அதிகமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். மீண்டும் நாம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. முடிச்சிடலாம். நன்றிங்க. ஓகே. சுகன்யா மேடம் முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? முடிச்சுக்கலாங்க மேம். நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றி மேடம், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. திரும்ப சந்திப்போம். மிக்க நன்றி, மிக்க நன்றி வாய்ப்புக்கு. நன்றி.